ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ருத்ரேஷ் மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும்னா B7000 க்ளூ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன க்ளூ கிடச்சது எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஒன்று ரவுண்டு ஒன்று பாக்ஸு. என்கிட்ட கலர் ஸ்டோன் இல்லை, ஒயிட்டு கோல்டன் தான் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன மேக் பண்ண போகிற கலர் வந்து பிங்க் வித் ப்ளூ. இதனோட சாரீக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மேக் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ என்கிட்ட 2 செட் இருக்குது. ஒரு பெரிய வளையல் வந்து 2ம், 4 கொஞ்சம் அதை விட மெலிசான வளையல் 4 அது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் எடுத்துக்கணும். பிங்க் கலர் த்ரெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ப்ளூ கலர் த்ரெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ த்ரெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு உங்கள்கிட்ட பேடோ இல்லை இந்த மாதிரியோ இல்லை மேரேஜ் இன்விடேஷனோ அந்த மாதிரி தடியாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ் சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 1 பை 1 அது மேலேயே சுற்றி சுற்றி எடுத்து மேலே கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீட்டான திக்கான லேயரில் ஒரு த்ரெட்டு கிடைக்கும். ஸோ கீழேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளையல் இருக்கு இல்லையா, வளையலோட பேக் சைடில் இது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். வளையலோட பேக் சைடில் வச்சு க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதை வந்து ஒட்டிட்டு அப்படியே சுற்ற வேண்டியது தான். அதுதான் ஒர்க்கு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டைட்டாக சுற்றணும். அப்படியே நீங்கள் லேசாக அப்படி சுற்ற முடியாது. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காயணும். அது காயறதுக்கான டைம் கொஞ்சம் கொடுக்கணும். அது காஞ்சதுக்கப்புறம் உள்ளே விட்டு ஒன்று ஒன்றா சுற்றி எடுக்கணும். அது வந்து டைட்டாக சுற்றணும். நான் சுற்றுறேன் பாருங்கள். அது ஒன்று மேலே ஒன்றே வைக்கக்கூடாது, பக்கத்தில் சைடாக சுற்றணும். பக்கத்தில் வச்சு சுற்றிட்டு லாஸ்ட்டில் அதோட லாஸ்ட்லேயும் வச்சு கம் போட்டு ஒட்டிடணும். இப்படி டைட்டாக சுற்றணும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே மொத்தமாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அழகாக டைட்டாக பொறுமையாக சுற்றணும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஒன்று ஒன்றா 1 பை 1 அது மேலே சுற்றக்கூடாது, அப்படியே பக்கத்தில் வந்து சுற்றிட்டு வரணும். ஸோ நான் வந்து மொத்தமாக காட்டல, கொஞ்சம் சுற்றினதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக. அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு காட்டணும். உங்களுக்கு எந்த பக்கம் கை வாட்டமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் சுற்றிக்கோங்க. ஆனால் அந்த த்ரெட்டு வந்து பட்டையாக இருக்கணும், மெலிசாக இருக்கக்கூடாது. பட்டையாக இருந்தால் அந்த பட்டை வளையலுக்கு வந்து அது மேட்ச் ஆகும், கரெக்டாக அது நிற்கும். நெக்ஸ்ட் வந்து அது முடிகிற இடத்துல அது கம் வச்சு ஒட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் முதலேருந்து அந்த ஒரு நோட்டு இல்லை ஏதோ ஒன்று பேடை வச்சு திரும்ப சுற்றி திரும்பியும் ஒட்டி திரும்பவும் சுற்றணும். அந்த மாதிரி நான் வந்து சுற்றி எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு கிளாஸில் காட்டுறேன். இப்போ வந்து பிங்க் நெக்ஸ்ட்டு எப்படி அந்த விட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல திரும்ப ஒட்டணும். ஒட்டி தான், ஏன்னா நீங்கள் பின்னாடி ஒட்டியிருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து த்ரெட் இருக்காது. ஒட்டினீங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் வந்து த்ரெட்டு வரும். ஒட்டி திரும்பியும் அதே மாதிரி சுற்றணும். இப்போ வந்து அந்த மெலிஸ் வளையல் அதுக்கு வந்து 30 டைம்ஸ் சுற்றணும். 30 டைம்ஸ் அந்த நோட்டில் சுற்றுனேன் இல்லையா, அந்த மாதிரி 30 வாட்டி அந்த அடர்த்திக்காக திக்னஸ்க்காக சுற்றுறேன். இது வந்து ஒரு 25 டைம்ஸு. இதோட வளையலுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் வந்து 25 டைம்ஸ் வந்து நான் சுற்றிருக்கேன். அது வந்து 30 அதோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுற்றிக்கணும். உங்களுக்கு உங்கள் விருப்பமாக. ஆனால் வந்து 20க்கு கம்மியாக அந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா அதோட வளையல் வந்து தெரிய ஆரம்பிக்கும், த்ரெட்டு நல்லா தெரியாது. இதில் வந்து த்ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கணும். ஸோ அந்த வளையல் வந்து தெரியாத மாதிரி த்ரெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ திக்காக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு திக்னஸோடு நீங்கள் எடுத்து அதாவது சுற்றிட்டே வரணும். சுற்றிட்டே வந்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ திரும்பி அந்த இடத்துல கம் வச்சு அதை ஒட்டிடணும். ஆக்சுவலி இதே தான் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சு கொஞ்சம் காய விட்டணும். ஆக்சுவலி ஒரு வாட்டி கம் ஒட்டும் போது நீங்கள் காய விடணும். அப்போ தான் வந்து அதோட அது காஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எல்லா பேங்கிள்ஸுமே வந்து ரேப் பண்ணிட்டேன். த்ரெட்டு வந்து ஃபுல்லாக சுற்றிட்டேன். ஸோ நான் வந்து 3 செட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய பேங்கிள் செட்லாம் வந்து இருக்குது. இது மேரேஜுக்கெலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேங்கிள் செட்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து பாக்ஸு ஸ்டோனும் சின்ன லாஸ்ட் சைஸ் ஒயிட் ஸ்டோனும் வந்து எடுத்துக்கிறேன். நான் பண்ண போகிற டிசைனுக்கு வந்து அந்த 2 தான் எனக்கு தேவைப்படுது. கலர்ஸ் வந்து நான் வாங்கலை, என்கிட்ட நான் வந்து கோல்டனும் ஒயிட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் ஒயிட் வச்சே நான் மேக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் க்ளூ வச்சுக்கணும். நான் வந்து 2 சைடில் ஒயிட் ஸ்டோன் வைக்க போகிறேன், நடுவில் வந்து பாக்ஸ் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் தேவையான இடத்துல மட்டும் க்ளூ நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து ஸ்டோன் வைக்க யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு பென்னு மாதிரி,
அது வாங்கி யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல இல்லைங்க இந்த மாதிரி சின்ன ஸ்டோன் வைக்கணும்னா, அந்த மாரி வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து பாக்ஸ் ஸ்டோன் வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து கையிலேயே வைக்கலாம். நான் வச்சு காமிப்பேன் இப்ப இந்த வீடியோல. அந்த மாரி அது இனிமேல் இந்த ஸ்டோன் வந்து அந்த குட்டி ஸ்டோன் வந்து பார்த்து வைக்கிற மாரி இருக்கும். நான் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வைக்கிறேன். பட் அதுலனா கொஞ்சம் ஈஸியா வைக்கிற மாரி இருக்கும். பாக்ஸ் ஸ்டோன் வந்து ஈஸியா கையிலேயே வச்சிடலாம். ஏன்னா அது பெருசா இருக்கு இல்லையா? ஸோ அதனால பாக்ஸ் ஸ்டோன் வந்து கையிலேயே வச்சுக்கலாம். இந்த மாரி லைனா வச்சுக்கிட்டே வரணும். வச்சுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அழகான பேங்கிள்ஸ் வந்து கிடச்சிரும். நீங்க எவ்வளோ கிரியேட்டிவிட்டி இப்போ நான் வந்து இந்த சிம்பிள் டிசைன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்க அந்த டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி உங்களோட இதுக்கப்புறம் நடுவுல ஒரு பெரிய பேங்கிள் கூட வரும். இந்த பிரைடல்ஸ் போடுற மாரி, அந்த மாரி பேங்கிள்ஸ் கூட வாங்கி உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாரி நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து 3 பேங்கிள் இருந்தால் போதுன்றதால நான் இந்த மாரி நடுவில் ஒரு கொஞ்சம் திக்னஸ் இருக்க பேங்கிளும், சைடில் 2 பேங்கிளும் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவுலேயே கூட நீங்கள் கண்ணாடி வளையலோ இல்லை வேறு எதனா கூட வச்சு பேர் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை மெலிசான ஒரு த்ரெட்டு வரும். நடுவில் கொஞ்சம் பால்வெல்லாம் வந்து ஒரு பேங்கிள் வரும். அதையும் வாங்கி த்ரெட்டு சுற்றி நடுவில் கூட இது கூட வச்சு நடுவுலையும் பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப நிறைய வளையல் போட மாட்டேன். ஸோ எனக்கு இதுவே போதுன்றதால நான் வந்து 6 பேங்கிள்ஸ் மட்டும் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் க்ளூ வச்சு ஸ்டோன் இந்த மாதிரி எங்கே ஒட்ட போகிறீங்களோ அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். நீங்கள் வந்து மொத்தமாக அப்ளை பண்ணிங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. எந்த இடத்துல ஸ்டோன் ஒட்ட போகிறீங்களோ அங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலருக்கு வந்து இது வந்து பட்டையாக இருக்குது அப்படின்றதால நான் 2 ஸ்டோனு நடுவில் ஒரு பாக்ஸ், நான் 2 ஸ்டோன் ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஒட்டிக்கணும். தென் வந்து இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எப்படி ஒட்டணும், ப்ளூ கலர் வளையல் த்ரெட்டு சுற்றிருக்கோம் இல்லையா, அதுக்கு எப்படி ஸ்டோன் ஒட்டுறோம், அந்த டிசைன் எப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து இதில் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதுக்கும் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாக்ஸ் மட்டும் சில பேர் வந்து பாக்ஸ் அப்படியே ஒட்டுவாங்க. நான் வந்து கிராஸாக ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். கிராஸாக ஓட்டுறதால கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரில. சில பேர் வந்து அப்படியே பாக்ஸ் பக்கத்தில் ஒட்டி நான் பார்த்துருக்கேன். நான் வந்து சைடாக வச்சுருக்கேன். பாருங்கள் இந்தமாதிரி சைடாக வச்சுருக்கேன். கம்மு வந்து கம்மியாக அப்ளை பண்ணணும். ஐ மீன் கரெக்டான்றது கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த ஸ்டோனுக்கு தேவையான அளவு வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். அப்படி ஒட்டினீங்கன்னா தான் அந்த ஸ்டோன் வந்து ஒட்டும். நீங்கள் நிறைய கம் ஒட்டினீங்கன்னா உங்கள் கையிலையும் ஒட்டிக்கும். அந்த ஸ்டோனில் ஒட்டின்னு உங்கள் ஸ்டோன் வந்து உங்கள் கையோடு வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஸ்டோன் வந்து கரெக்டாக ஒட்டுங்க. தென் வந்து நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் வந்து திங்ஸ்லாம் வந்து சவுகார்பேட் இருக்கு இல்லையா, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் வாங்கி ஒரு 1.5 மந்த் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒரு ப்ரைஸ். அந்த ரவுண்டு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஸ்டார்டிங் சைஸ் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்டோன் சைஸ் பற்றிலாம் சரியாக தெரில. அந்த பாக்ஸ் வந்து 4 mm நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஒரு சைஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ரேண்டமாக போய் பார்த்தேன். நான் இதெல்லாம் ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணி வாங்கினது தான். ஸோ நான் வந்து இதே பாக்ஸையே இந்த மாதிரி கிராஸாக ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். திங்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த பீட்ஸ் பிரேஸ்லெட்டுக்கு தேவையான இதுவும் அங்கே தான் வாங்கினேன். ஸோ த்ரெட் பேங்கிள்ஸுக்கு தேவையான திங்ஸும் அங்கே தான் வாங்கினேன். நாராயணி முதலி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது சவுகார்பேட்டில். வாங்கினேன். நான் வந்து ஃபுல் ஸ்டோன் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.